வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 30/5/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்று தேய்பிறை அஷ்டமி திதி. இன்று கால பைரவரை நீங்கள் வழிபட்டீங்கன்னா உடல் நிலையில் மருத்துவ செலவுக்காக செலவு குறையும், கடன் பிரச்சனை அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், ஆயுசு கூடும். இது எல்லாமே இன்னைக்கு கால பைரவரை நீங்கள் வழிபட்டீங்கன்னா நடக்குங்க. இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 10:30 11:30 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் மதியம் 12 முதல் 1 வரையும், பிறகு இன்று மாலை 6:30 7:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகு கால நேரம் இன்று மதியம் 1:30 3 வரை ராகு கால நேரம். இன்றைய குளிகை நேரம் இன்று காலை 9 முதல் 10:30 வரை குளிகை நேரம். யமகண்ட நேரம் இன்று காலை 6 முதல் 7:30 வரை யமகண்டம். இன்றைய சூலம் தெற்கு திசையில் சூலம். அதற்கு பரிகாரம் தைலம். இன்றைய சூரிய உதயம் இன்று அதிகாலை 5:52 நிகழும். இன்றைய திதி இன்று காலை 11:22 வரை சப்தமி திதி. அதன் பிறகு அஷ்டமி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 7:11 வரை அவிட்ட நட்சத்திரம். அதன் பிறகு சதய நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 12:24 வரை பத்திரை கரணம். அதன் பிறகு இன்று காலை 11:22 வரை பவகரணம். அதன் பிறகு இரவு 10:07 வரை பாலவ கரணம். அதன் பிறகு கௌளவ கரணம். இன்றைய யோகம் இன்று அதிகாலை 5:51 வரை யோகம் சரியில்லை. அதன் பிறகு இன்று காலை 7:11 வரை சித்த யோகம். அதன் பிறகு யோகம் சரியில்லை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சம் கொள்ள தேவையில்லைங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்தீங்கன்னாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க. சரிங்களா? அதற்காக நீங்கள் மாமூலாக நீங்கள் என்னென்ன செஞ்சீங்களோ அந்த பணிகளை செய்யலாம். அதில் எந்த விதமான பாதிப்பும் வராதுங்க. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க. உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சி பலிக்கக்கூடிய நாளாகவும், உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்களில் என்ன உதிக்கிறதோ அது நடைபெற வேண்டிய வாய்ப்பு இன்றைக்கி இருக்குங்க. அதற்கு கிரகங்களும் ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுக்க இருக்குது. உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யுங்க, அது இரட்டிப்பு பலனை தரும். சரிங்களா? முயற்சி திருவினையாக்கக்கூடிய நாள் இந்த நாள் மேஷராசி அன்பர்களுக்கு. இன்றைய நாளில் நீங்கள் ஒரு துரித முயற்சி, ஆமாங்க, உடனடியாக ஒரு செய்தி வரும், அந்த செய்தியை நீங்கள் பதில் செய்கிறது மாதிரி இருக்கும். அது மாதிரி செய்தியால் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று அதிர்ஷ்டகரமான நாளாக இந்த நாள் இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம்
நீல நிறம். அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செலவுகள் இன்று அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கையிருப்பு குறையக்கூடிய நாளாகவும், கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் எதுலேயும் பொறுமையும் நிதானமும் தேவைப்படக்கூடிய நாளாக இன்றைக்கி நாள் இருக்குங்க. இந்த நாளில் கொஞ்சம் சாந்தமாக இருந்தீங்கன்னா நீங்கள் வெற்றியாளர் வரிசையில் நீங்கள் தான் முதலாக இருப்பீங்க. ஆமாங்க. ஏன் சாந்தமாக இருக்கணும்? துஷ்டரை கண்டால் தூர விலகு, அது கிராம பழமொழி. அது மாதிரி இன்றைக்கி யார்கிட்டையும் எதுவும் அதிகமாக பேசக்கூடாதுங்க. பேசாமல் இருந்தாவே பொதுவான கருத்துங்க. பேசாமல் இருந்தால் ஆயுசு கூடும், அதுதான் உண்மை நிலை. பேசுனா வம்பு வந்து சேரும், இது இந்திய நிலை. அதனால் அதிகமாக யார்கிட்டையும் தேவையில்லாமல் பேச வேண்டாம். விவாதம் அறவே வேண்டாம். இதை ரெண்டையும் தவிர்த்திங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ரிஷபராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம் அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மறையக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கலகலப்பாக போகுங்க. ஆமாம். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பெருமை இன்றைய உங்களுக்கே தெரிய வரும். இன்றைக்கி நீங்கள் அரிய செயல் செய்ய போகிறீங்க. அந்த செயலால் நீங்களே உங்களை நம்ம ஒரு பெருமைப்படுத்தி, ஆகா நம்ம அந்த அளவுக்கு செஞ்சோம் ஆன்னு உங்களுக்கே ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட ஒரு உறவினர்கள் வருகையும் உங்களுக்கு இன்றைக்கி காத்திருக்குங்க. உறவினர்கள் வருகையால் கொஞ்சம் சந்தோஷம் அதிகமாக ரெட்டிப்பாகுங்க. இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான நிறம் 7. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காரியத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கிற நாளாகவும், புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் இந்த நாள். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எண்ணங்கள் மேன்மை அடைய போகுதுங்க. அது இதுவரை இல்லாத அளவுக்கு பலனளிக்க போகுது உங்களுக்கு. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், அவற்றுள் எல்லாம் தலை. சரிங்களா? அது மாதிரி இன்றைக்கி நினைக்கிறதெல்லாம் நீங்கள் பெருசாகவே நினைங்க. பெருசாக நினச்சா அந்த அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகளும், அதுக்கு தேவையான எல்லா பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் விடுதலை அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அருகில் உள்ள உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை வணங்கிவிட்டு செல்லுங்க. இன்றைக்கி கடகராசி அன்பர்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யலாம். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை புரிஞ்சுக்கிற தன்மை ஏற்படும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை இன்றைய நாள் நிதானமாக இருக்கணுங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மன நிறைவு ஏற்படக்கூடிய நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் பண வரவு உண்டு. அந்த பண வரவு எண்ணி நீங்கள் இதுனாச்சும் வந்ததே, அப்பா அது போதுப்போ அப்படின்னு ஒரு சந்தோஷம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பணம் நெடுநாளாக வர வேண்டிய பணம் இன்றைக்கி வருது. அதனால் மன சந்தோஷம் அளிக்கக்கூடிய நாளாகவும், அலுவலகத்தில் பணி செய்பவர்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பழைய பாக்கி அது இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? இன்றைய அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கி நண்பர்களுடைய சந்திப்பு நிகழும். பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மேன்மை அளவிடுகள். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அடுத்தவங்களை அனுசரித்து போனாக்கா வெற்றி வந்து சேருங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் யோககரமான நாளுங்க. இன்றைய நாளில் லாபங்கள் அதிகரிக்கும். சிறு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு லாபம் 3 மடங்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது மாதிரி நீங்கள் சென்ற இடமெல்லாம் இன்றைக்கி சிறப்பு. உங்களை காண ஒரு விஐபியோட சந்திப்பு நிகழ்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க.
விஐபின்னா உங்களுக்கு பிடித்தவர், அவ்வளோதான். ஒரு முக்கியமானவர். அது மாதிரி தான். என்னங்க நீங்கள் சொன்னீங்க, இன்னைக்கு பிரதமர் வரல எல்லாம் சொல்லக்கூடாது, சரியா? விஐபி சந்திப்பு, ஒரு முக்கியஸ்தர் சந்திப்பு நிகழும், அதில் மாற்றம் இருக்காது. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு காரிய சித்தி. ஆமாங்க, இன்றைய நாள் எது செஞ்சாலும் அது வெற்றியடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாகவும், அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நாளாகவும், சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அரசு உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும், சில நண்பர்களின் உதவி கிடைக்கக்கூடிய நாள், மொத்தத்தில் இன்றைய நாள் அடுத்தவர் உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. அது பண உதவியோ பொருள் உதவியோ ஆக உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறம். சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேன்மைகள் ஏற்படும் இன்னைக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தேவைகள், உங்களுடைய தேவைகள் இன்று பூர்த்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு சாதகமான பலன்கள் நடக்கும். விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எல்லாத்துக்கும் உழைப்பு தான் காரணம். அந்த உழைப்பை இன்றைக்கி திறம்பட செய்ய போகிறது இந்த விருட்சக ராசி அன்பர்கள் தான். உழைப்புக்கு தக்க மரியாதை பொழுதோடு கிடைக்கும். ஆமாங்க, வருமானமாக கிடைக்கும், பொருளாக கிடைக்கும், பணமாக கிடைக்கும். ஆக அது இன்றைக்கி உங்களுக்கு 2 பங்காக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உழைப்புக்கு தக்க ஊதியம் 2 பங்காக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. யாரும் தொழிலாளியை மெச்சிய முதலாளி கிடையாது, முதலாளியை மெச்சிய தொழிலாளியும் கிடையாது. ஆனால் இன்னைய நாள் உங்களை மெச்சி உங்களுக்கு மேல் உள்ள அதிகாரிகளோ அல்லது முதலாளியோ உங்களுக்கு சிறப்பு ஊதியமாக ஒரு ஊதியமும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆக உங்கள் உழைப்புக்கு இன்றைக்கி பலன் உண்டு. அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை இன்று கிடைக்கும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவம் இன்றைக்கு கிடைக்கும். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறக்கூடிய நாளாகவும், இந்த நாளில் புது புது எண்ணங்கள் உங்களுக்கு உதயமாகக்கூடிய நாளாகவும், நீண்ட நாள் ஆசை இன்னைக்கு சொல்லப்போனால் விலை உயர்ந்த பொருள் ஒன்று வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு விலை உயர்ந்த பொருள் வாங்கிறதுக்கு ஆசை இருக்குது. அது மாதிரி உங்களுடைய குழந்தைகளுடைய ஆசையை நீங்கள் நிவர்த்தி செய்து வைப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வங்கள் அதிகமாகும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்ற இறக்கமான நாள் இன்றைய நாள். ஆமாங்க. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய நாளாகவும், ஆசிரியர் சொல் உங்களுக்கு இன்றைக்கி பலிதமாக, அதாவது ஒரு குருவோட உபதேசம் உங்களுக்கு பலிதமாகக்கூடிய நாளாகவும், அருகில் உள்ள ஜீவ சமாதியை சந்தித்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறந்த நாளாக அமையுங்க. இன்றைய நாளில் உங்களுடைய முயற்சி பலிக்கும். அதனால் மகர ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் மயில் நீல நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள வாக்குறுதி, நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய நாளாக, உங்களுக்கு இன்பம் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் இன்று ஏற்படும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சுறுசுறுப்புடன் திகழ்வீங்க. ஆமாங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சற்று கோபம் வரக்கூடிய நாளாக இருக்கும். இந்த நாளில் கோபம் ஏன் உங்களுக்கு வருது? நிதானம் தவறியால் கோபம் வரும்.
எதிரே இருப்பவங்க அதிகமாக பேசி அந்த பேச்சு உங்களுக்கு ஒத்துக்கலைன்னா கோபம் வரும். ஆக உங்களுடைய சொல் அவங்க கேட்கலன்னா கோபம் வரும். இந்த கோபங்களை நிதானமாகவும் கொஞ்சம் பொறுமையாகவும் கேட்டிங்கன்னா அந்த கோபம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. கோபத்தை தவிர்த்தால் கும்பராசி அன்பர்கள் இன்று சிறப்புடன் இருக்கலாம். அதில் வாய்ப்பு இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் முடிந்தவரை வாய் பேசாமல் இருப்பது நல்லது. கும்பராசி அன்பர்களுக்கு வாய்ப்பூட்டு தேவை. வார்த்தைகளை விடாதீங்க, அளந்து பேசுங்க. அதுதான் இன்றைய நாள் உங்களுக்கு பலன். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடமேற்கு. அதிர்ஷ்டமான எண் 4. அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயங்கள் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு ஆதரவான நாளுங்க இன்றைக்கி. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி குழப்பங்கள் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பல பிரச்சனைகளை நீங்கள் கையாள வேண்டிய காலத்தில் இன்றைக்கி இருக்கும். பொதுவாக வாக்கு தவறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாள் கடன் பிரச்சனை எழும். பழைய பிரச்சனை இன்றைக்கி தூசு தட்டி மறுபடியும் எழும்பும். அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டியது மீனராசி அன்பர்கள். இன்றைய நாளில் கொஞ்சம் எதுக்கும் நிதானம் உங்களுக்கு தேவை. யார்ட்டையும் அர்ஜென்ட்டு வார்த்தை விட்டுறாதீங்க. கோபந்தான் வருந்தான். அவங்க கொடுத்ததை கேட்குறாங்கன்னா நமக்கு கோபந்தான் வரும். ஆனால் இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்துக்குங்க. அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சிலருடைய அறிமுகம் ஏற்படக்கூடிய நாளாக அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பயணங்கள் சிறப்பாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை இருப்பார் என கூறி இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.